नमः शिवायेति शिवं प्रपद्ये, शिवः प्रसीदेति शिवं प्रपद्ये, शिवात् परं नेति शिवं प्रपद्ये, शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये. வாசகம் நீத்தல் விண்ணப்பம் 33வது பாடல். தென்னாட்டு ஈஸ்வரனே போற்றி, என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து நீண்டுகின்றேனே விடுதி கண்டாய், நீ விரை மலர்த்தாள் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் தாய் களையாய் களை ஆய் புது புதுப்பே. இந்த பாடல்ல சொன்ன உண்மையான உன்னை எப்பொழுதும் வணங்குகின்ற தொண்டர்களுக்கு நீ எப்பொழுதும் எட்டி பிடிக்கக்கூடிய தூரத்தில் தான் இருக்கிறாய். ஆனா நான் எப்படி இருக்கேன்னா, நான் உன்னை பொய்யாக நான் உன்னை வணங்குவது போல இருக்கேன். ஐம்புலன்களில் தான் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறேன். அதுலதான் நான் போயிட்டு இருக்கேன். நீ என்னை விட்டுறாத. ஏன்னா உன்னால செய்ய முடியாதுன்னு வச்ச விஷயங்கள்லாம் கூட செய்ய முடியும். கடலில் இருக்கிற அந்த நஞ்சை கூட நீ உணவாக எடுத்துக்கொண்டாய். அதனால என்னை ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோன்னு நினைச்சிடாத. எப்படியாவது என்னை நீ காப்பாத்து அப்படிங்கிறத அவர் ஒரு உதாரணத்தை காண்பித்து சொன்னார். இங்க என்ன பேசுறார் அப்படின்னா, கண்டது செய்து அப்படிங்கிற போது என்னென்னலாம் தோன்றதோ மனத்துக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. என்ன வேணா பண்ணுவேன் நான். ஏன்னா கண்டதை பண்றான் பாரு அவன். ஏதாவது ஒண்ணு உருப்படியா பண்றானா பாரு. சுவாமி சாந்தானந்த சுவாமிகள் சொல்லுவார், கண்டவன் சொல்றத கேட்காத, கண்டவன் சொல்றத கேளு அப்படின்னு. இந்த கண்டவன்கிறது ஒரு வார்த்தை தான், அவர் அவ்வளவு அழகா யூஸ் பண்ணுவார். கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்காதயா, கண்டவன் சொல்றத கேளு. யார் மெய்ப்பொருளை கண்டார்களோ அவர்கள் சொல்வதை கேளு. என்னத்தையோ போயிட்டு வரவன் ரோல் டாம் டிக் அண்ட் ஹாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுடைய பேச்சை எல்லாம் கேட்டு நீ டோன்ட் கெட் கேரிட் அவே அப்படின்னு சொல்லுவார் சத்குரு சாந்தானந்த சுவாமிகள், புவனேஸ்வரி கோவில்ல இருந்தார். அந்த மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, கண்டது செய்து, நான் எதைய மனசுல என்ன தோன்றதோ அதெல்லாம் செய்து கொண்டிருக்கு. நான் எனக்கு இஷ்டத்துக்கு பண்றேன். நானு அறநூல்களிலோ இல்ல அற வாழ்க்கை வாழக்கூடிய பெரியவர்கள் சொல்வதையோ நான் செய்யல. அது மாத்திரமில்ல, கருணை மட்டும் பருதி கழித்து. நான் இப்படி இருக்கேனே அதனால நீ என்ன ஏதாவது கஷ்டப்படுத்துறியான்னு அப்படி இல்லை. உன்னுடைய கருணை என்னடான்னா அபரிமிதமாக இருக்கு. கருணை மட்டு அப்படின்னா, கருணை என்ற மட்டுன தேன் அர்த்தம். முன்னாடியே இந்த சொற்பிரயோகம் நமக்கு அறிமுகமாயிருக்கு. இவர் மட்டு அப்படிங்கிற வார்த்தை அறிமுகமாயிருக்கு. மட்டுன தேன் அர்த்தம். இப்போ தேன்ங்கிறத இங்க ஒரு ஒரு அழகான நுணுக்கத்தை மாணிக்க வாசகர் போற போக்குல வச்சுட்டு போறார். நம்ம அதை கவனிச்சா மட்டும்தான் புரியும். மட்டு பருகி கழித்து அப்படின்னு போட்டிருக்கு. அந்த 3 வார்த்தையும் ரொம்ப முக்கியம். மட்டுங்கிறது தேனை குறிக்குது. இப்ப ஒரு உணவை ஒரு விதமா சாப்பிடணும்னு நம்மளுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. இப்ப தேன் எல்லாம் எப்படி சாப்பிடணும்னா நக்கி சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரத்துல இருக்கு. நம்ம தேனை நக்கிதான். அப்ப நக்கி சாப்பிடுறது அப்படின்னு இருக்கு. நக்கி ஏன் சாப்பிடணும்னா கொஞ்சமா சாப்பிடும். ஓவரா குடிச்சு தேனை குடிச்சு நம்ம கள்ள குடிச்சு ஆடுற மாதிரி ஆயிடும். அது அது ஒரு மதப்பு தரும் அப்படிங்கறதுனாலயும் மருந்துங்கிறதுனாலயும் அதை ஒரு நக்கி சாப்பிடுற மாதிரி வச்சிருக்கு சாஸ்திரம். இவர் இந்த மட்டை என்ன பண்ணாரா, பருகினாரா. அப்ப தேனை இவர் என்ன பண்ணிருக்காருன்னா உண்டு குடிச்சிருக்காரு. எனக்கு தேனுங்கிறது இங்க என்னன்னா அவருடைய கருணை. இந்த கருணை அவருக்கு அபரிமிதமான அளவுல கிடைக்கிறதுனால இவர் டம்ளரா தேனை குடிக்கிற மாதிரி இவர் பாட்டுக்கு அந்த கருணையில குளித்து கொண்டிருக்கிறார். அவர் அதை பருகினேன் அப்படின்னு சொல்றார். டம்ளர்ல எடுத்து காஃபி அந்த மாதிரி இருக்கிற திரவங்களை தான் நம்மளால குடிக்க முடியும். அவர் தேனையே குடிச்சேன் அப்படிங்கிறார். அப்பனா குடிக்கிற அளவுக்கு அதிகமான கருணை கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் சும்மா இருந்தேன்னா கழித்து அப்படின்னு. கழித்துங்கிறச்ச என்ன சொல்றேன்னா, அந்த நான் சொன்னேன் இல்லையா, தேனை நக்கினா அதுக்கு மருத்துவ குணம் இருக்கு, யூஸ் ஆகும். இப்படி குடிச்சா அது பூஸ் ஆயிடும் நம்மளுக்கு. நம்ம அப்புறமா ஒரு மிதப்புலதான் இருப்போம். இந்த கள்ளு குடிச்சவங்க எல்லாம் அப்படியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட்
அப்படியே ஒரு கிறுகிறுப்போடையே தான் இருக்கும். கண்கள் அப்படியே போற போற பார்க்கும், எல்லாம் பண்ணும். அப்படி இருக்காராம் அவரு. எண்ணத்துல அவருடைய கருணை அப்படிங்கிற தேனை குடிச்சு அதுல கடிப்படைஞ்சு அப்படி சந்தோஷமா இருக்கேன் நான். அதனால என்ன பண்றேன்னா மிண்டுகின்றேன். நான் வந்து எக்ஸஸா வேலை பண்றேன். எக்ஸஸ் பண்றேன் அப்படின்னா என்ன, மதம் பிடித்து ஒரு யானை போறது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தன்னுடைய சுய நினைவு இல்லாம அது ஓடிட்டு இருக்கு. மிண்டுகிறேன் அப்படின்னா நான் என்னுடைய சுயத்தை இழந்து விட்டேன். நான் என்னுடைய சுய நினைவு இழந்து நான் வந்து எனக்கு என்னன்னாலும் எங்கால் இருக்கான் பாத்துக்கோ. நான் என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் ஒரு ஆசுதோஷி போய் ஒரே ஒரு ஏக வில்வம் சமர்ப்பயாமின்னு சொன்னாலே போறோம், டமால்னு எல்லாத்தையும் கொடுத்துருவான். அப்படிங்கிற கொழுப்புல நான் திரியறேன். அதுதான் அவர் வந்து இங்க சொல்ல வர விஷயம். ரெண்டு விஷயத்த உணர்த்துறார். ஒண்ணு வந்து இறைவன் எவ்வளவு எளிமையானவன் அப்படிங்கிற விஷயத்தையும் உணர்த்துறார். அதே சமயத்துல அந்த எளிமையை எப்படி மிஸ்யூஸ் பண்றோம் அப்படிங்கறதையும் உணர்த்துறார். ரெண்டையும் உணர்த்துறார். அவர் மிஸ்யூஸ் பண்றப்ப நீ மிஸ்யூஸ் பண்ற அப்படின்னு யாரையாவது பார்த்து சொன்னா உதைக்க வருவான். அதனால நான் மிஸ்யூஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு தன்னையே சொல்றார். நமக்கு அதுதான் வந்து ஒரு அலாம். ஓ ஆமாப்பா, நானும் இப்படித்தானே பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே ஈஸ்வரன் பார்த்துப்பாருன்னு நான் என்ன ஆட்டம் ஆடுறேன் வாழ்க்கையில. எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? தர்மத்தை கடைபிடிக்கிறது, ஆனா இந்திரிய நிகிரகம் பண்றது, பொறுமையா இருக்கிறது, பொறுப்பா இருக்கிறது எல்லாம் எனக்கு இருக்கா இல்லையா? நான் என்னவோ ஒரு பக்தன். இந்த பக்தனை விட்டா இந்த உலகத்துல வேற பக்தனை காப்பாத்துறதே வேலை இல்லாம அவன் திரிஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும், என் ஒருத்தனுக்காகவே ஈஸ்வரன் இருக்கிற மாதிரியும் நான் வந்து எவ்வளவு உரிமை எடுத்துக்கிறேன் அந்த ஈஸ்வரன் மேல. அதனால நான் எவ்வளவு தப்பு பண்றேன். இந்த உரிமை எடுத்துக்கிறது பிரச்சனை இல்லை. யார்கிட்டயுமே உரிமை எடுத்துக்கலாம், நம்ம தப்பு கிடையாது. அன்பு இருக்கிற இடத்துல உரிமை இருக்கும். ஆனா அந்த உரிமை வந்து கொஞ்சம் அதிகமா போயிடுது அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா தப்பு பண்ணிடுவோம். தப்பு பண்ணிடுறேன் நான். இங்க பிரச்சனை என்னன்னா, இறைவன் என்னுடையவன்கிற உரிமையில நான் என்னோட இஷ்டத்துக்கு இருக்கேன், கண்டதெல்லாம் பண்றேன். அப்புறம் நான் மிண்டுகிறேனை நீ விட்டுடாதேப்பா, இது இப்படித்தான், இது சண்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. அதனால நீ எனக்கு, நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. சில பேர் வந்து நம்ம கிட்ட ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருப்பான். அப்படித்தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவே நீ அப்படின்னு வந்து நம்ம கிட்டயே வந்து சண்டைக்கு வருவான். அதுக்காக நம்ம அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுருவோமா? அவ குணமே அதுதான், போனா போறா போ அப்படின்னு விட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி நீ என்னை விட்டுடாத, நீ என்னை காப்பாத்து. நின் விரை மலர்த்தாள். விரைனா மனம் அப்படின்னு பார்த்திருக்கோம் முன்னாடி. விரை விரை மலர்த்தாள், அதாவது அழகான மனம் வீசக்கூடிய மலர் போன்ற உன்னுடைய தாள்கள் பண்டு தந்தால் போல் பணிந்து பணி செய்ய கூவித்து. முன்னாடி வந்தியே, முன்னாடி ஒரு தடவை வந்து எனக்கு நீ உன்னுடைய திருத்தாள்களை காட்டினாயா இல்லையா? அந்த மாதிரி பண்டுன்னா முன்னாடி. முன்னாடி நீ வந்து எனக்கு உன்னுடைய திருத்தாள்களை கொடுத்து என்னை எப்படி இது என்னன்னா, இதுதான் இந்த எக்ஸஸ் ஆறுதுங்கிறது, மிண்டு செய்யறதுங்கிறது இதுதான். இறைவனை வணங்கணுங்கிறது என்னோட டியூட்டியா, இல்ல என்னை வணங்க வைக்கிறது அவனோட டியூட்டியா? மாத்துறார் இவர் எல்லாத்தையும். நீ என்ன பண்ணணும்னா என்னை பணி செய்ய கூவித்து அழை. நீ என்னை கூப்பிடு. நான் இப்படித்தான் வெளியில சுத்தின்னு இருப்பேன், நான் தெருவுல தெரிவேன். நீ என்ன பண்ற? அம்மா எல்லாம் என்ன பண்ணுவா? ஏன்டா தெருவுல தெரியுற, இங்க வாடா ஒரு 2 தோசையா சாப்பிட்டு போய் நீ தெருவுல திரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அம்மா வந்து கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவா இல்லையா வெளியில? அந்த காலத்துல வெளியில விளையாட போறப்ப. இப்பதான் எல்லாம் லேப்டாப் போன்லயே இருக்கு. அதனால கூட்டிட்டு வந்தாக்கும் அதை வந்து போடுறாளா இல்லையா அம்மா? அந்த மாதிரி நீ என்ன பண்றேன்னா கூட்டிட்டு வா என்ன. ஏன்னா அப்படிதான் வெளியில சுத்துறேன் இல்லையா? நீ என்ன பண்றேன்னா என்னை கூட்டிக் கொண்டு, கூவித்து என்னை கொண்டு. அவரே போட்டார் வார்த்தை, என் தாய். தாயார் தான் அந்த மாதிரியான அப்ப அந்த ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்க முடியும், வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனால என்ன சொல்றாரு? என் தாய் கலையாய் கலையாய குதுகுதுப்பே. கலை ஆய, நீங்க படிக்கிறச்சே கலை ஆய் குதுகுதுப்பேன்னு படிச்சு, அது ஆய, அது அங்க இது கிடையாது, அது ஒற்றுச்சொல் கிடையாது, ஆய அது. கலை ஆய அப்படின்னு சொன்னா, கலைன்னா என்னது? குற்றம்னு அர்த்தம். இந்த இடத்துல கலை, கிளம்ப நெல்லு வயல்ல களைய புடுங்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? கலைங்கிறது அங்க வேண்டாத விஷயங்கள். அது மாதிரி என்னிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டாததெல்லாம் குற்றம். அதனால அந்த மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம், அந்த குற்றம் என்ன குற்றம்னு சொன்னா, ரொம்ப அதிகப்படியான மகிழ்ச்சியில் துள்ளி ஆடிக்கொண்டு என் நிலை தெரியாமல் திரியறேன் பத்தியா, அதுதான். அதுக்கு பேர் தான் குதுகுதுப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ற. அந்த குதுகுதுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வரம்பு கடந்த ஒரு மகிழ்ச்சி. அந்த ஆசையில வந்து நம்ம துள்ளி, எனக்கு எங்க ஆள் இருக்கான்ப்பா பின்னாடி, நான் என்ன தப்பு பண்ணாலும் என்னை எப்படியாவது அவன் காப்பாத்தி கரை சேர்த்துருவான், நான் ஏற்கனவே சரண்டர் எல்லாம் போட்டேன் அங்க
அப்படின்னு நான் என்னுடைய இஷ்டப்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேனே, அதை நீ வந்து இழுத்து கொண்டு வந்து உனக்கு பணிவிடை செய்வதற்கு என்ன வை. எப்படின்னாலும் நான் வந்து ரஜோகுண பிரதானியா இருக்கேன். இப்ப இது யாருக்காக எழுதியிருக்காருன்னா, நிறைய பேர் இந்த குணங்கள் வழியாக நாம் மனிதர்களை நன்றாக பிரிச்சு பார்க்கலாம். ஒரு சில பேர் சத்துவ குணத்தோட இருப்பாங்க, சில பேர் ரஜோ குணத்தோட இருப்பாங்க, சில பேர் தமோ குணத்தோட இருப்பாங்க. இந்த ரஜோ குணத்தோட இருக்கக்கூடியவர்கள் இந்த எல்லாத்துலயுமே நான் பேசுறதெல்லாம் நல்லவர்களை பற்றி, நல்லவர்கள்னா ஆன்மீக நாட்டம் இருப்பவர்களை பற்றி தான் பேசுறேன். அதுக்கு நம்ம வந்து அந்த நாட்டம் இல்லாமல் அதர்மிகளை பத்தி நமக்கு இங்க பேச்சு இல்லை. இங்க யார் அவ டாபிக்லயே இல்லை. இந்த தர்மிகளுக்கே ரஜோகுணம் எக்ஸஸா இருக்கும்போது என்ன பண்றா அப்படின்னா, இறைவனை குறித்து சிந்திக்கிறதுக்கு நேரம் ஒதுக்காம ஏதாவது ஒரு வேலையில போய்க்கொண்டே இருக்கா இல்லையா, அவனை இழுத்து கொண்டு வந்து தன்னுடைய பாதங்களில் வைத்துக் கொள்வதற்கு இறைவனிடம் அவர் வேண்டுதல் வைக்கிறார். அதுதான் அந்த ஆசைங்கிறது. ரெண்டு விதமா இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒண்ணு வந்து உலக இச்சையில நான் போய் கொண்டிருக்கேன், என்னை இழுத்து கொண்டு வா. இன்னொன்னு, நான் உன்னுக்கிடையே நான் உன்னிடமே தான் நான் வருகிறேன், ஆனாலும் உன்னில் நிலை பெறாமல் நான் வெளியில அப்படியே சுத்தின்னு இருக்கேன் என் மனசு. அப்பவுமே அது எனக்கு தப்பு தானே. என்னோட கோல் நான் ரீச் ஆக முடியாது இல்லையா, என்னால ஞானத்தை நிலைநிறுத்த முடியாது இல்லையா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. தலையாய குதுகுது என்னுடைய ஆசைகள். இந்த ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஈசனாவே இருந்தால் கூட அங்க கூட நாம வந்து அட்டாச்மெண்ட்ங்கிற மோட்ல போயிட்டோம்னா ப்ராப்ளம் தான், மாட்டிக்குவோம். இன்னைக்கு கபாலிய பார்க்காம சாப்பிட மாட்டேன்னு நீங்க ஒரு பிரதிஜை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாள் அந்த மாதிரி இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்காரு அவரு. ஒரு நாளைக்கு கூட்டத்தோட இருக்காரு, ஒரு நாள் கூட்டமே இல்லாம காத்து வாங்குறாரு. ஒரு நாளைக்கு நம்மளோட நிலைமை ஒரு மாதிரி இருக்கு. நம்மளால போக முடியும், ஒரு நாளைக்கு போக முடியாது. பக்கத்துலதான் இருக்கு, ஆனாலும் அந்த பிரதிஜை நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா அது நம்ம துக்கத்தை தானே கொடுக்கறது. எந்த ஆசையா இருந்தாலும், அது ஈசனோட இருக்கக்கூடிய ஆசையா இருந்தாலும் அதை விட்டுடு அப்படின்னு திருமூலர் சொல்றது மாதிரி இங்கேயும் என்ன சொல்றாரு, என்னுடைய குதுகுதுப்பு முக்கியமா மெயின் மெயின் என்ன அட்ரஸ் பண்றதுன்னா, உலகியல் குதுகுதுப்பை எனக்கு நீக்குதான். நம்ம கொஞ்சம் அதிகமா புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். எனக்கு ஈவன் ஈசனோட ஆயினும் அந்த ஆசையா இருந்தா கூட அதை கூட நீ எனக்கு மாடரேட் பண்ணி கொடு அப்படின்னு. அடுத்தது குதுகுதுப்பு இன்றி நின்று என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை விடுதி கண்டாய். விரையார்ந்து இனிய மது போன்று என்னை வாழைப்பழத்தின் மனம் கணிவித்து எதிர்வது எப்போது பயில்வி கயலை பரம்பரனே. இந்த குதுகுதுப்புன்னு முடிச்சதுனால இங்க அந்த அந்த ஆவலையே திரும்ப எடுத்துட்டு வர, அந்த ஆசைய வந்து நீ எனக்கு நீக்கு அப்படின்னு சொல்ற. இங்க அந்த ஆசை நீங்கின நிலைய வேற விதமா பேசுற. என்ன அப்படின்னா, குதுகுதுப்பு இன்றி அதேதான் இங்க வந்து மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய எந்த ஆசையும் இன்றி. ஆக்சுவலா குதுகுதுப்போட பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா இறைவனை வழிபடுதல் தான். இவன் என்ன சொல்றார், எனக்கு வெளியில போறச்சே குதுகுதுப்பா இருக்கு, உன்கிட்ட வரைச்சே குதுகுதுப்பாவே இல்ல அப்படிங்கிற. நான் எங்க இருக்கணும், எனக்கு உங்ககிட்ட வரைச்சே எனக்கு அந்த குதுகுதுப்பு. உனக்கு நன்னா நான் வந்து பூஜை பண்ணணும், உன்னுடைய அந்த இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் புகழ் சேர் பொருள் மொழிகள் எல்லாம் நான் பாடணும். இப்படி எல்லாம் எனக்கு ஆசை இருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா அதெல்லாம் இல்லைன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்ற. குதுகுதுப்பின்றி ஆவலே இல்லாம நின்று, நான் அந்த குதுகுதுப்பு இல்லாத மனநிலையிலேயே உன் முன் நின்று என் குறிப்பே செய்து, நான் எனக்கு இதான் முன்னாடி சொன்னேன், கண்டதை செய்து, அது மாதிரிதான் இங்க என் குறிப்பே செய்து. இப்ப நான் எனக்கு திடீர்னு என்ன தோன்றதோ அதெல்லாம் பண்றேன். எனக்கு ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை, நான் பிளான்டு லைஃப நான் வச்சுக்கணும். இப்படித்தான் காத்தால எழுந்தா நான் இந்த மாதிரிதான் நான் வந்து உன்னை ஆராதனை பண்ணுவேன், அதுக்கப்புறம் இந்த பாராயணங்கள் பண்ணுவேன் அப்படின்னு எல்லாம் ஒரு லிஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏதோ பண்ணுவேன், நான் எனக்கு என்ன தோன்றதோ அதை பண்ணுவேன். பண்ணலன்னா எழுந்து சட்டையை மாட்டு வெளில போயிடுவேன். அப்படி போய் நாலு தெரு சுத்திட்டு வருவேன். அப்புறம் அப்படியே ஜாலியா இருக்கும், எதையாவது தின்பேன், அப்புறம் வந்துருவேன். இப்படித்தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரிதான் நான் இருக்கேன். எனக்கு ஒரு ஆவல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒன்னு அப்படியே பூஜை பண்ணா ஆய்வுலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அவர் சொல்றாரு அந்த மாதிரி என் குறிப்பே, எனக்கு மனசுல என்ன தோன்றதோ அன்னைக்கு என்ன விருத்தியோ அதுபடி போறேன். நின் குறிப்பில் என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை. அதை நான் என்ன பண்றேன் தெரியுமா, இந்த மாதிரி பண்ணிட்டு இங்கதான் நான் என்னோட ட்ரிக் வச்சிருக்கேன்.
யாராவது என்கிட்ட வந்து என்னப்பா நீ இன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணலையா, நீ இப்படி வெளியில் சுத்தின்னு இருக்கேன்னு கேட்டா, அதெல்லாம் ஈஸ்வர சித்தம், நம்ம கையிலயா இருக்கு, நம்மள பகவான் தான் நடத்துறார் அப்படின்னு நான் ஒரு பெரிய லெக்சரை போட்டு போயிட்டே இருப்பேன். அதத்தான் சொல்றேன், என் குறிப்பே செய்து நின் குறிப்பில் விதுவிதுப்பேனை. எப்பா, நான் பண்றதெல்லாம் என்னோடதுதான், ஆனா நான் தூக்கி பழிய உன் மேல போட்டுருவேன். ரொம்ப ஈஸி தானே, உன்னை யாரும் பார்த்தது கிடையாது, பார்த்தவன் சொன்னது கிடையாது, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர், உன்ன ரொம்ப ரொம்ப சௌரியம், ஒன்னு மேலதான் எல்லா பழியும் போடலாம். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட இஷ்டத்துக்கு என்னோட வாழ்க்கையை வாழ்வேன். ஆனா யாராவது கேட்டானா, என் கையில எதுவுமே இல்லை, எல்லாம் பகவான் என்னை இப்படி வழி நடத்துகிறார் அப்படின்னு ஒரு சூப்பர் லெக்சர் நான் கொடுப்பேன். உன்னுடைய திருவுள்ளப்படிதான் இவை அனைத்தும் நடக்கின்றன என்பதை பதிவு செய்வேன். எங்கு போனாலும் உன் பேரை நான் ரிப்பேர் செய்வேன். அதான் அவர் சொல்றாரு, விது பேனை விடுதி கண்டாய். இந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்தா நம்ம டெய்லி லைஃப்ல எத்தனை பேரை இப்படி எல்லாம் பார்க்கிறோம். நீங்க பார்த்தீங்கன்னா அவர் பார்க்காத விஷயத்தெல்லாம் சொல்லல, நடக்காத விஷயத்தெல்லாம் சொல்லல. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்ப எப்படி உனக்கு இவ்வளவு பேரை நீ பார்த்திருக்கியா, இவ்வளவு விஷயத்த நீ வந்து ஒரு 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 இடத்துல. அதான் நான் சொன்னேனே உங்ககிட்ட, 50 விதமான பீப்புளை காட்டுறார் அவர். 50 விதமா வந்து இந்த பாட்டுல வந்து தன்னை பற்றி சொல்வது என்பது என்னை பொறுத்தவரை அந்த குறிப்பு எதை காட்டுகிறது, 50 இன்னும் அவரை விட்டா 500 விதம் கூட காட்டுவார் அவர். போனா போட்டோன்னு விட்டுட்டாரு, நம்மள போங்க இது உங்களுக்கு சாம்பிள் தான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் 50 விதமான தனித்தனியான பிரகிருதிகளை நம்மளுக்கு காட்டுறாரு. இப்படி எல்லாம் இருக்காங்கப்பா மனுஷன். ஆனா பேர் என்னன்னா, இவர்கள் எல்லோரும் ஆன்மீக செம்மல்கள். உலகத்துக்கு இவங்க எல்லாரும் ஆன்மீக செம்மல்கள். ஆனா உள்ளுக்குள்ள ஈஸ்வரனோட இவர்களுக்கு இருக்கக்கூடிய இது இப்படி இருக்கு அப்படிங்கறத தன்னை தன்னை முன்னிறுத்தி சொல்கிறார். ஒவ்வொருவரும் அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கனெக்ட் ஆயிடும். இன்னைக்கு இந்த இந்த ஆளோட நம்ம கனெக்ட் ஆகலன்னா போன ஆளோட கனெக்ட் ஆயிருப்போம். எப்படியோ ஒரு ஆளோட ஒருத்தர் கனெக்ட் ஆகிடுவாங்க. அது மாதிரிதான் அவர் சாம்பிள் எடுத்து கொடுக்குறாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். விடுவிது பேனை விடுதி கண்டாய், நீ விட்டுறாதுப்பா என்ன, இது மாதிரிதான் இருக்கேன், அதை விட்டுறாது. விரையார்த்த இனிய, விரைனா முன்னாடியே பார்த்தோம் மனம் அப்படின்னு, ஆர்த்து அப்படின்னு சொன்னா நிறைந்து, ரொம்ப மனம் நிறைந்து இருக்கக்கூடிய இனிய, ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய மது, மது போன்று. மதுனா தேனு, நேர டைரக்ட் மீனிங். மதுனா தேன், தேன் மாதிரி. தேன் வந்து எப்பவுமே தேனோட நிறம் வந்து ரொம்ப தெளிவான அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும். இந்த கலப்பட தேன் தான் ரொம்ப டார்க் அதெல்லாம் சொல்லுவாங்க. பட் டைரக்டா நீங்க தேன் அடையில இருக்கிற தேனை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா தெளிவா தெரியும். அந்த மாதிரி மது, மது போன்று தேனின் தெளிவு மாதிரி நீ என்னை நீ என்ன பண்றேன்னா, நான் இப்ப பாரு நான் எப்படி வந்து உள்ள ஒண்ணு வைத்துக்கொண்டு நான் வெளியில ஒண்ணு பண்றேன் பத்தியா, நான் இந்த வேலையெல்லாம் அதெல்லாம் மாத்தணும். இப்ப எனக்கு பிரச்சனை வந்து என் மைண்ட்ல நான் கரெக்டா பண்றதா நான் நினைச்சிருந்து நான் ஒரு தப்பா பண்ணிட்டு அதுக்கு பை தூக்கி உன் மேல போடுறேன்னா, இப்ப நீ என்ன பண்றன்னா, உன்னோட விரையார் கழல் விரையார்த்த இனிய மது, மது போன்று என்னை என்ன நீ என்ன பண்றன்னா, வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து. இங்க என்னத்துக்கு இங்க வாழைப்பழம் வந்தது அப்படின்னு நமக்கு தோணும். சம்பந்தம் அவருக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் இருக்குமோ, டக்குன்னு ஒரு வாழைப்பழத்தை பார்த்திருப்பாரோ, அப்படி இல்ல. இந்த வாழைப்பழம் இருக்கே, அது அந்த கொலையிலேயே கனிஞ்சதுன்னா அதோட டேஸ்ட் வேற. நீங்க தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு இந்த வயல்லாம் வச்சிருக்கிற எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். இந்த பாரு இங்கேருந்தே பறிச்சு தரேன் அப்படின்னு நம்ம எங்கேயான நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் வயலுக்கு பார்க்க போனோம்னா அங்கேருந்து அந்த கனிவு இருக்குல்ல அது வேற. அதை பறிச்சு வச்சு நான் அடிச்சு போட்டு பழுக்க வைக்கிறேனே, அதுக்கு கனிவு வேற. நம்ம கடையில வாங்குற வாழைப்பழத்துடைய கனிவு வேற. அங்கேயே பழுக்கிற கொலையில பழுக்கிற வாழைப்பழத்துடைய அந்த நேச்சுரல் இது எனக்கு நீ என்ன பண்றேன்னா, இந்த வாழைப்பழம் நேச்சுரலா கனியும் பொழுது அது எப்படி இருக்கு, அது வந்து எவ்வளவு இனிமையா இருக்கு, அது மாதிரி நீ என்ன ஆக்கணும். அந்த மாதிரி மனம் கனிவித்து என்னுடைய மனம் இயற்கையாகவே என்னுடைய மனம் உன்னை நோக்கி கனிந்து இருக்க வேண்டும். அதுதான் இங்க வேணும், வேற இன்னும் வேண்டாம் எனக்கு. நான் வந்து அதை எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணணும்னு ஆக்காத, அது எனக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா யாராவது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணணும்ன்ற மாதிரி இல்லாமல் எப்பொழுதுமே அது உன்னிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது அது கனிவு பெறும். ஏன்னா உன்கிட்ட இருக்கக்கூடிய, முன்னாடி ஸ்லோகத்துல முன்னாடி பாடல்ல பார்த்தோம், கருணை மட்டு பருகி அப்படின்னு. கருணை வந்து கொஞ்ச நெஞ்சமாவா இருக்கு பகவானுக்கு, அது டம்ளர்ல ஊத்தி குடிக்கிற அளவுக்கு ஜாஸ்தியா இருக்கு. அப்ப உன்கிட்டயே இருந்ததுன்னா அது அது தேன்ல ஊர்ன வாழைப்பழம் எப்படி இருக்கும், அதைத்தான் கேட்கிறாரு. மது, மது போன்று என்னை வாழைப்பழத்தின் உன்னுடைய கருணையில் ஊறிய என்னுடைய மனம்
அந்த மனம் வாழைப்பழம் இயற்கையாக கனிவது போன்ற உன் மீது அது எப்பொழுதும் நிலைநிறுத்தி இருக்கும் பொழுது அது தேனில் ஊறிய வாழைப்பழம் மாதிரி அது இருக்குமே, அவ்வளவு இனிமையா இருக்கலாமே அப்படின்னு கேக்குற. எதிர்வது எப்போது பயில்வி கையிலை பரம்பரன். அது எப்ப நீ பண்ணுவ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட கேக்குறாரு. இனி இது எப்படி, எப்ப நீ அது எனக்கு பண்ணுவ, எனக்கு ஒரு பயில்வி அப்படின்னா பயிற்சி கொடு, எனக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு, இந்த பக்குவம் வர்றதுக்கு எனக்கு நீ பயிற்சி கொடு அப்படின்னு கேக்குற. பகவான் கிட்ட நமக்கு என்ன கேட்கணும் பாருங்க. நம்ம என்னெல்லாம் ரிக்வெஸ்ட் வைக்கலாம் இந்த நீத்தல் விண்ணப்பத்துல. நமக்கு நிறைய இன்சைட்ஸ். ஒரு இன்சைட் என்னன்னா, என்னெல்லாம் நம்மளால தப்பு பண்ண முடியறது அப்படிங்கறதெல்லாம் தெரியுது. நம்ம என்னெல்லாம் பாசிபிள் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிடுறாரு. அதே சமயத்துல இந்த அத்தியாத்ம வாழ்க்கையில நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக பகவான்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கொடுக்குறாரு. நாம அதை விட்டுவிட்டு நம்மளுக்கு இருக்கிற லௌகீக வாழ்க்கையினுடைய லிஸ்ட் எடுத்துட்டு நேர அந்த லிஸ்ட போய் சுவாமி சன்னதியில படிச்சுட்டு வர்றதுக்கு பதிலா இதுல இருக்கிற ஏதாவது ஒரு லிஸ்ட் நம்ம கேட்கலாம். இப்ப இன்னைக்கு படிச்சிருக்கோம் அப்படின்னா நாளைக்கு நம்ம பகவான கோவில்ல போய் பார்க்கிறோம்னா, என் மனசு உன்கிட்டயே இருந்து நிலைநிறுத்தி கனிந்து இருப்பதற்கு எனக்கு நீ பயிற்சி கொடு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? தட் இஸ் த இது லெசன் ஹி இஸ் கிவிங் அஸ் அப்படின்னு பார்க்கிறேன். அதனால பகவான் கிட்ட அவர் கேட்கறது இதுதான். நான் பண்ற காரியம் எல்லாம் நீ பண்ற அப்படின்னு போய் சொல்லிட்டு திரியறேன் நானு. ஆனா நீ எனக்கு என்ன பண்றேன்னா, உண்மையிலேயே நான் உன்கிட்டயே அன்போட இருக்கிறதுக்கு எனக்கு பயிற்சி கொடு. என் மனம் உன்னில் தோய்ந்து இருப்பதற்கு பயிற்சி. பரம்பரணி நின் பழ அடியாரோடும் என் படிரு விரும்பு அரணே விற்றெழுதி கண்டாய். மென்முயல் கரையின் அரும்பு அற நேர் வைத்து அணிந்தாய். பிறவி ஐவாய் அரவம் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்பு உறவே. இங்க நீ எனக்கு பயிற்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு என்னன்னா, எந்த பயிற்சி வேணும் அப்படிங்கிறதையும் இந்த ஸ்லோகத்துல இந்த பாடல்ல அவர் சொல்லிடுறார். என்ன மாதிரி பயிற்சி வேணும் எனக்கு? நம்மளால தனியா சில விஷயங்களை பண்ண முடியும், தனியா சில விஷயங்களை பண்ண முடியாது. முக்கியமா பாராயணங்கள் அதெல்லாம் தனியா உட்கார்ந்து அந்த ரூம்ல உட்கார்ந்து பண்ணுன்னா பண்ணிடுவோம். ஆனா இறைவனை பற்றிய சிந்தனை, நம்மளுடைய சிந்தனையை எக்ஸ்பிரஸ் பண்றது, இதுக்கெல்லாம் நமக்கு கட்டாயம் தேவை ஒரு சத்சங்கம். இந்த சத்சங்கம் இல்லாம நம்மளால இந்த இறை சிந்தனையை ஆழப்படுத்திக்கிறதுங்கிறது முடியாது. அதனாலதான் சத்சங்கத்தை வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா ஆன்மீக சாதனையில சொல்றது. சத்சங்கத்தை பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கே தவிர, ஆனா சத்சங்கம் தான் நம்மளை நல்ல வழியில தொடர்ந்து இருப்பதற்கு, நமக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றது எதுன்னா சத்சங்கம் தான். இப்ப எல்லாருமா சேர்ந்து படிக்கிறோம் அப்படிங்கிற போது நமக்கு ஒரு பொறுப்பு ஏற்படுறது, நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வருது இல்லையா? ஸ்கூல்லயே நம்ம அப்படிதான் ஒரு 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 குரூப் ஸ்டடி பண்ணினோம்னா அப்ப நமக்கு புரியறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். நீங்க இந்த சினர்ஜி எஃபெக்ட் எல்லாம் நம்ம அங்கதான் பார்க்கணும். நம்ம மட்டும் தனியா படிக்கிறதை விட குரூப்பா படிக்கும் போது ரெண்டு அங்கங்கள் வேலை செய்யறது. ஒண்ணு கண்ணு, இன்னொன்னு காது. காதுக்கு தான் நிறைய பவர் இருக்கு ஆக்சுவலா. காது எதை உள்வாங்கிறதோ அதை தான் அதிகமா நிறுத்திக்கும். கண்ணுல நம்ம பார்த்தா கூட, அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாய் விட்டு படிப்போம். இப்ப வாய் விட்டு படிக்கும் போது நான் படிக்கிறேன், நானே கேட்கிறேன். சோ எனக்கு ரெண்டு இதையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா? இந்த சத்சங்கம் கிடைக்காதப்போ நம்ம வேற வழி இல்லை, நம்மளே நமக்கு சத்சங்கம் பண்ண வேண்டியதான் வழி, வேற வழி ஆப்ஷன் இல்லாம போயிடும். அது எதுக்கு சொல்றேன்னா, அவர் இங்க என்ன கேட்கிறாரு அப்படின்னு, பரம்பரனே நீன் பழ அடியாரோடும் அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் உன்னை எப்போதும் தொழுது கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா உன்னுடைய பழைய அடியவர்கள். அந்த அந்த அடியார்களோடு என் படிரு விரும்பு அரணி. என் படிரு அப்படின்னா, என் படிருன்னு சொன்னா பொய் ஒழுக்கம்னு அர்த்தம். படிருன்னா இது நம்ம பொய்யா நம்மள காமிச்சுக்கிறது படிரு. அந்த படிரு ஒழுக்கம் இருக்கே, பொய் ஒழுக்கமுடைய என்னை நீ சமமாத்தான் வைக்கிற. நீ அவங்க வசதி நான் தாழ்த்தி அப்படின்னு நீ வைக்கிறது இல்லை. அதனாலதான் நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். விரும்பு அரணி. நீ என்னை நான் உன்னை ரொம்ப விரும்புறேன். எதுக்குன்னா, நீ என்கிட்ட டிஃபரன்ஸ் பாக்குறது இல்லை.
டிஃபரன்ஸ் ஏன் பாக்குறது இல்ல அப்படின்னா எனக்கு வேண்டுதல் வேண்டாமை கிடையாது. அதனால நீ உன்னுடைய பழைய அடியார்களோடும் நான் இப்ப புதுசா வந்திருக்கிற என்னையும் கூட நீ ஒரே தட்டில் தான் வச்சு பாக்குற. விடுதி கண்டாய், என்னை விட்டுடாத. மின் முயல் கரையின் அரவு அற நேர் வைத்து. இந்த மின் முயல் கரையின் அப்படின்னு சொன்னா, இந்த சந்திரன் இருக்கு இல்லையா, சந்திரன்ல வந்து ஒரு சின்ன களங்கம் தெரியும் நம்ம வந்து பௌர்ணமியில பார்த்தோம்னா. அந்த களங்கமானது ஒரு முயல் வடிவத்துல இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த முயல் மாதிரி இருக்கக்கூடிய கரையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்திரன் அரும்பு அற நேர் வைத்து. இப்போ அந்த சந்திரனை வந்து நீ ஒரு பிறைய வந்து உன்னுடைய இதுல வைத்துக் கொண்டிருக்கிற. எங்க வைத்துருக்க? உன்னுடைய ஜடையில வச்சிருக்க. இன்னொன்னு என்ன வச்சுருக்கேன்னா, அரை நேர் வைத்து ஒரு நாகப்பாம்பையும் நீ அவனுடைய இதுல கழுத்துல போட்டுண்டு அப்படியும் வச்சிருந்து. இப்போ ரெண்டு, ஒண்ணு வந்து குளிர்ச்சியா இருக்கக்கூடிய சந்திரனையும் நீ வச்சுருக்க. இந்த குளிர்ச்சியா இருக்கிறது நமக்கு என்ன கொடுக்கும்? ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். அதை பார்க்கும்போது ஒரு கூல்னஸ் கொடுக்கும். மைண்ட் வந்து காம் ஆகும். இந்த பாம்பை பார்க்கும்போது மைண்ட் என்ன ஆகும்? பயந்து போகும். அது வந்து ஒரு ஹீட்டை நமக்கு உடம்புல வந்து ஒரு ஹீட்டை கிளப்புறது. அது வந்து பயந்து போறோம். அப்ப ரெண்டுமே அட் ஏ டைம் உன்னால வச்சுக்க முடியறது இல்லையா? அந்த மாதிரிதான் நீ என்னையும் அந்த பழைய அடியார்கள் இஸ் ஈக்குவல் டு சந்திரன். நான் தான் அந்த அரவு. நான் ரெண்டு பேரையும் நீ ஒன்னாத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறாய். என்னோட இது என்ன பண்றது தெரியுமா? எனக்கு என்ன என்ன நேருகிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். பிறவி ஐவாய் அரவம் பொறும் பெருமான் வினையேன். என்னுடைய இந்த இது பிறவி பிறவி எனக்கு வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? நான் திருப்பி திருப்பி இந்த புலன்களுடைய இச்சை அது வழியாவே நான் போய்கொண்டிருக்கேன் அப்படிங்கிற போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு திரும்ப ஒரு பிறவி வருங்கிறது நிச்சயமாயிடுது. அப்படி நிச்சயமாற பிறவி என்ன எனக்கு எப்படி தோன்றதுன்னா, ஒரு 5 தலை பாம்பு மாதிரி தெரியுது. ஏன் 5 தலை? என்ன ஐவாய் ஸ்பெஷல் அப்படின்னா 5 பொறிகள். இந்த 5 பொறிகளால் நான் செய்யக்கூடிய தவறு எனக்கு 5 தலை பாம்பாக ஒரு பிறவிய வந்து எனக்கு என்ன வந்து மறுபடியும் வந்து தாக்க போறது அப்படிங்கிறது எனக்கு புரியுது. வினையேன். அந்த மனசு என்ன பண்றது தெரியுமா? அதுக்கு பயந்து கொண்டு ஒரு பொந்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிற மாதிரி அது போய் ஒளிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது. அது உள்முகமாக திரும்பணும்னு ஆசைப்படுறது. இன்டைரக்ட்லி வாட் ஹி சேஸ் இஸ், எனக்கு அந்த மாதிரி திரும்பறச்சே எங்க நான் யாரோட இருக்கணும்னா அந்த பழைய அடியாரோட இருக்கும். நீ ரெண்டு பேரையும் ஒன்னா வச்சிருக்கல, நீ என்ன வந்து அந்த பழைய அடியாரோட சேர்த்து விடு. அதுதான் நீ எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா அடியார் கூட்டத்தோட வச்சுக்கணும். ஏன்னா என் மனசு இப்ப திரும்புறது அப்படிங்கிற போது அது கிடக்கு மனசாவது ஒன்னாவது வா வெளில போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு 100 பேர் இருக்கான் வெளியில. ஆனா உன்னோட பழைய அடியார் 4 பேர் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. அங்கதான் எனக்கு ரொம்ப முக்கியமா ஹெல்ப் வேணும். நீ இந்த பக்கம் போறதுக்கு ஹெல்ப் கிடையாது. அதாவது ஒரே இழுத்தா ஓடியே விடுவேன். நான் கூப்பிடுறதுக்கு முன்னாடி ஓடிடுவேன். அது வேற விஷயம். ஆனா இங்க வர்றதுக்கு எனக்கு ஐ சீக் யுவர் ஹெல்ப். அப்ப எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் செய்யற வினைகள் எனக்கு மீண்டும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு ஒரு இளங்கோடிகள் சொன்னது மாதிரி என்ன உறுத்து வரும். அது வரும்போது எனக்கு மறுபடியும் பிறவி வரும். அந்த பிறவியை தவிர்ப்பதற்காக என்னுடைய மனமானது உள்முகமாக திரும்புவதற்கு ஆசைப்படுகிறது. நீதான் பொறிவாயில் ஐந்தவித்தானாக இருக்கிறாய். அது மாதிரி பொறிவாயில் ஐந்தவித்தார்களோடு கூட்டு சேர்த்து விடு அப்படிங்கிறத இதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா கேட்கல. ஆனா அதுதான் இன்ஹெரண்ட் மீனிங். நமக்கு ஏன் உள்முகமாக திரும்புறதுன்னு சொன்னேன் அப்படியே நிறுத்திட முடியாது. உள்முகம் அப்படியே திரும்புறதா, சரி திரும்பட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. உள்முகமாக திரும்பும் போது அது எங்க இருக்கணும்? It should be in safe hands அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த நான் Thursday அன்னைக்கு படிக்கலாமா? ஓகே, ஷூர். தேங்க் யூ. மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரனே. திருச்சிற்றம்பலம்.